அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் இந்த பேசிக்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்கில் கண்டினியூஸ் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அது என்னென்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது முதலீடு செலவுன்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்க? முதலீடு செலவு அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க போகிறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வருவாயின செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்க? வருவாயின செலவுகள். அடுத்தது டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நீள்பயன், தமிழில் என்ன சொல்லுவாங்க? நீள்பயன் வருவாயின செலவினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். சார், ஒரு விஷயமா நம்ம பார்க்க போகிறோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, அது டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா, இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். ரைட். சாதாரண ஒரு பெரிய நிறுவனத்தை எடுத்துக்கிற எந்த ஒரு ஆர்கனைசேஷன்னாலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதில் எந்தெந்த செலவுகள் முதலின செலவுகள், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், எந்தெந்த செலவுகள் வருவாயின செலவினம், அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி எப்படி தீர்மானிக்கிறது, எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதை தீர்மானிக்கிறது, எந்தெந்த விஷயங்களை நம்ம we have to consider for determination of which transaction, which expenses is capital expenses, which expenses is the revenue expenditure அப்படின்னு. அதாவது ஒரு ஹோட்டல் எடுத்துங்க, சாதாரண ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் எடுத்துங்க. ஹோட்டல் பிஸ்னஸில் அதாவது இன்கம் இருக்கும். இன்கம் என்ன இருக்கும்? இந்த வாடகை வரும், ரூம் ரெண்ட் வரும், அது இல்லாமல் இந்த ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட்டில் சேல் பண்ணுற ஃபுட்டுக்கு உள்ள இன்கம்லாம் வரும். ரைட். அது ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அது என்னென்ன செலவுகள் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துறதுக்கு முக்கியமான என்ன வேணும் அப்படின்னா ஒரு பில்டிங் வேணும், அதை பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைன்னா வாடகை இருக்கணும். வாடகை இருக்குன்னா நீ வருஷம் ஒவ்வொரு மாதமும் வாடகை செலுத்தணும். அப்போ ரெக்கரிங் நேச்சர், அந்த சில விஷயங்களை வச்சு தான் நம்ம அது ரெவன்யூவா இல்லை முதலீடு செலவா இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரான்னு பார்க்குறோம். நீ வாடகை அதை வாடகை கொடுத்துட்டு அந்த பில்டிங்கில் இருந்தால் அதை நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். ஏன்னா அது தட் இஸ் எ ரெக்கரிங் நேச்சர், ரிப்பீட்டேஷன் ஆகிட்டு இருக்குது. அதே இந்த பில்டிங் நீங்கள் வாங்கியிருந்த அப்படின்னா அது ஒரே ஒரு தடவை தான் நீ வாங்கியிருக்க, ஒரு மாதமும் வாங்க போகிறது கிடையாது, ஒன் டைம் பர்ச்சேஸ். அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். எந்தெந்த காரணிகள் தீர்மானிக்குது இந்த டிரான்சாக்ஷன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு? எந்தெந்த காரணிகள் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் எடுத்துங்க. இப்போ நீ ஒரு ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ இந்த ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க, நீ ஃபர்னிச்சர் வாங்குற, அது இது முதலீடு செலவா இல்லை வருவாயின செலவா, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்லை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா? இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வாட் யூ ஆர் டூயிங். இஃப் யூ ஆர் டூயிங் எ பர்டிகுலர் பிஸ்னஸ், த ஃபர்னிச்சர் பிஸ்னஸ், you are procuring the furnitures, you are purchasing the furniture as stock in trade. நீ அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்க. நீ அந்த ஃபர்னிச்சரை வாங்குற விற்கிற, அப்போ அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இட் இஸ் நாட் ஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் ஏ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்க. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர், பர்ச்சேஸ் ஆஃப் த ஃபர்னிச்சர்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் கிச்சன் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் மாதம் வாங்க போகிறது கிடையாது. ஆனால் லேபர் பேமெண்ட்ஸு மாதம் நீ கொடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. தட் இஸ் எ ரெக்கரிங் நேச்சர். அதாவது சிம்பிளாக நம்ம சொல்ல போனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது த பெனிஃபிட்ஸ், அந்த எக்ஸ்பென்சஸ்லேருந்து வர பெனிஃபிட்ஸு மோர் தேன் அன் இயர். அந்த செலவுலேருந்து வர பலன் ஓராண்டுக்கு மேற்பட்டு வரும். அதுக்கு பேர் தான் முதலீடு செலவுன்னு சொல்லுவோம். அதே அந்த ஆண்டே முடிஞ்சிருது, அதோட பெனிஃபிட். இந்த மாதத்துக்கு நான் வேலை செய்கிறேன், இந்த மாதத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டேன், அதோட பலன் இந்த மாதமே எனக்கு கிடச்சி, இந்த அக்கௌண்டிங் பீரியட்லேயே எனக்கு கிடச்சிருச்சு. அதை தான் சொல்லுவோம் நம்ம வருவாயின செலவுகள் அப்படி சொல்லுவோம். வருவாயின செலவுகள், அல்லது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், நம்ம ஆங்கிலத்தில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். வேறு என்னென்ன காரணிகள் சார் இருக்குது அப்படின்னா, ஒன்று நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்துட்டோம். அப்போ ஏதாவது ஒரு செலவு பண்ணுற, ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியோ ஒரு பில்டிங்கோ ஏதோ ஒரு விஷயம் செய்கிற, அதோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை அது அந்த ஜெனரேட்டிங் ரெவன்யூ கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துது. ஒரு பெரிய மிஷினரியை ரிப்பேர் பண்ணுற, அந்த ரிப்பேர் பண்ணுறதுனால, அந்த பெரிய மிஷினரி ரிப்பேர் பண்ணுறதுனால அதோட கெப்பாசிட்டி அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக தட் இஸ் ஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இல்லை சாதாரணமாக ஒரு ரிப்பேர் பண்ணுற சார், ஸ்பேர் பார்ட்ஸ் போடுறேன்,
அப்படிங்கக்குள்ள அது சாதாரணமாக ரெக்கரிங் நேச்சர், தட் இஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் வருது. அதெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். ரைட்டுங்களா? அது சில கம்பெனிஸில் வச்சுருப்பான், இந்த பாலிசி வச்சுருப்பான், பேஸ்ட் ஆன் த மெட்டீரியாலிட்டி ஆஃப் த அமௌண்ட் இன்வால்வ்டு. பெரிய அமௌண்ட், மேக்ஸிமம் இவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவான். அது இல்லை சார், பர்பஸை பொறுத்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்லை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா அப்படின்னு தீர்மானிக்க முடியும். என்ன பர்பஸுக்காக வாங்குகிறோம், இதுலேருந்து வர பெனிஃபிட்ஸு எவ்வளோ காலத்துக்கு வரப்போகுது, அதை பொறுத்து நம்ம இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறோம். சரிங்க, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துங்க. இப்போ ஒரு சினிமா ஹால் இருக்குது, சினிமா ஹால் ரன் பண்ணுறதுக்காக ஒரு லைசன்ஸ் வாங்குகிறேன். அந்த லைசன்ஸ் இல்லாமல் நீ இந்த சினிமா ஹாலை ரன் பண்ண முடியாது. ஒரு ஒன் டைம் தான் அது. யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் த லைசன்ஸ் ஃபார் ரன்னிங் த சினிமா தேட்டர்ஸ், ஃபார் ரன்னிங் த சினிமா ஹால்ஸ். அப்போ இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா அப்படின்னா இல்லை, தட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது இல்லாமல் செய்ய முடியாது. தட் இஸ் எ பார்ட் ஆஃப் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரைட்டுங்க. ஒரு பெரிய மிஷின் வாங்குறேன், செகண்ட் ஹேண்டில் வாங்குறேன். ஒரு பெரிய மிஷின் செகண்ட் ஹேண்டில் வாங்குறேன், தட் இஸ் நாட் இன் த ஒர்க்கிங் கண்டிஷன். அதுக்கு ரிப்பேர் பண்ணி அதை ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வர, அதாவது பர்ச்சேஸ் ஆஃப் ஓல்டு மிஷினரி. நல்லா கேட்டுங்க, பர்ச்சேஸ் ஆஃப் ஓல்டு மிஷினரி அண்ட் யூ ஹாவ் டன் சம் ரிப்பேரிங் ஒர்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் தட் மிஷினரி இன் டு த ஒர்க்கிங் கண்டிஷன். நீ அதை வேலை செஞ்சாதான் அந்த ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வர முடியும். அப்படிங்கக்குள்ள நீ செய்கிற அந்த ரிப்பேர் ஒர்க்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். சார் புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயமா நான் சொல்லிட்டு வரேன். ஒன்று அந்த லைசன்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிலிமினரியாக நீ அப்ரூவல் வாங்கணும், இந்த முனிசிபாலிட்டி அப்ரூவல் வாங்கணும். சில விஷயங்கள் நீ எக்ஸ்பென்ஸ், யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட் ஃபார் கெட்டிங் த அப்ரூவல். அந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் தான் இருக்குது, தட் ஹேஸ் டு பி கேபிட்டலைஸ்ட். அதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ரைட்டுங்களா? அடுத்தது என்னென்னா, ஒரு புது பில்டிங்க்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க, ஒயிட் வாஷ் பண்ணுறீங்க. ஒயிட் வாஷ் அப்படிங்கிறது சார் ரிப்பேரிங்கில் வருது, இதெல்லாம் ரெனோவேஷனில் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, ஒரு நியூ பில்டிங்கை நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணக்குள்ள தட் இஸ் ஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்க சார், நான் ஓல்டு பில்டிங்கை வாங்குறேன், அதை ஒயிட் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் if you are purchasing a old building and if you are doing the white washing for the first time, it is also a capital expenditure. புரியுதுங்களா சொல்றது? ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னன்னா, அதோடைய பெனிஃபிட் it will come to the more than 1 year. அடுத்தது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், சிம்பிளா சொல்றேன், the benefit of that expenses exhausted in that particular accounting yearல முடிஞ்சிடும். ரெண்டு விஷயத்தை பத்தி பார்த்துட்டோம். ரைட். அடுத்தது மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ரிப்பேர் காஸ்ட், இதெல்லாம் ரெக்கரிங் நேச்சர். லேபர் பேமெண்ட்ஸு, இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு உள்ளது. இந்த அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம செலவாகிற விஷயங்கள் எல்லாமே கண்டினியூஸாக திரும்ப செய்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே அதுலேயே வந்துடும். ரைட்டுங்களா? அதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். அடுத்த ஒரு விஷயம் இருக்குது, அது டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னா, இட் இஸ் ஏ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி. அதாவது ஒரு பெரிய தொகையை கொண்டு போய் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுவேன். அட்வர்டைஸ்மெண்ட் போடக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்பென்சஸ். ரைட்? அதை கொண்டு போய் நீ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஷோ பண்ணினா, ஒரு பிக் அமௌண்ட் ஒரே வருஷத்தில் நீ கொண்டு போய் காட்டினேன்னா, அதனால் அந்த வருடத்திற்கான லாபம் குறையும். அதனால் அந்த டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறது, அதோட பயன் பல ஆண்டுகளுக்கு வரும். வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் அதாவது நான் தான் ஸ்கூல் படிக்கக்குள்ள 90-95 தான் 90லேருந்து வந்துட்டு இருக்கு வாஷிங் பவுடர் நிர்மாங்கிறது தான் இன்னமும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். அது டெஃபர்ட் ரெவன்யூ. அப்போ அவள் எவ்வளோ செலவு பண்ணானோ ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் அதை ரைட் ஆஃப் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பான். ஒரு வருஷம் இதை கொண்டு போய் ஒரு 25 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான்னா, அந்த 25 லட்ச ரூபாயும் கொண்டு போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டான்னா அந்த ப்ராஃபிட் கம்மியாயிடும். அதனால வருஷம் இவ்வளோ அமௌண்ட்டு போடுவான். 25 வருஷத்துக்கு வருதா, ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா. மற்ற 24 லட்ச ரூபா எங்கே போகுது அப்படின்னா, இட் ஹேஸ் டு பி ஷோன் இன் த அசெட் சைடில் காட்டுவான். அன்ரிட்டன் அந்த டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஹேஸ் டு பி ஷோன் இன் த அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். இப்போ அதான் சொல்கிறோம், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இட் இஸ் ஏ revenue expenditure, but the benefit out of that expenditure will last for more than that is a year. That is what we call it as deferred revenue expenditure. இந்த விஷயத்துல நம்ம மூணுத்தை பார்த்திருக்கோம். ஒன்று முதலீடு செலவு, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்திருக்கோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், வருவாயின செலவினம் அப்படி பார்த்திருக்கோம். மூணாவது ஒரு விஷயம் நீல் பயன், that is அதாவது deferred revenue expenditure. It is a type of revenue expenditure only, but the benefit கிளியராக ஒரே விஷயத்தை சொல்கிறேன்,
முதலீடு செலவு அப்படின்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து லாங் பீரியடுக்கு வரும். வருவாயின செலவு அப்படின்னா என்ன, அந்த செலவுனால நம்மளுக்கு கிடைக்கிற பலன் வந்து அந்த வருஷத்தோட முடிஞ்சிச்சா. அடுத்து டெஃபர்ட் ரெவன்யூன்னா அதுவும் அந்த பெனிஃபிட் வந்து பல நாட்களுக்கு வரும். ஆனால் வந்து அது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். நீள் பயன் வருவாயின செலவு. இந்த 3 விஷயமும் ஒரு கிளியராக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயமும் நல்லா கிளியராக இருக்கும். வாட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், வாட் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் வாட் இஸ் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா அந்த என்னுடைய மாணவர்கள், அதாவது வில்லேஜ்லேருந்து வர மாணவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய விஷயத்தை கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோ நான் போட போகிறேன். என் தமிழ் அதாவது இளைஞர்களுக்கு நான் நிறையா விஷயம் செய்கிறதுக்காக ரெடியாக இருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சபா. நன்றி.